அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நியூ ஹாலண்டில் ஒர்க் மாஸ்டருங்க 106 HP அந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இதை பற்றி ரிவ்யூ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குங்க. லான்ச் ஈவெண்ட் திருச்சியில் இருந்துச்சு. அந்த திருச்சி ஈவெண்ட்டில் போய் டைரெக்டாக ரிவ்யூ எடுத்து போட்டிருப்போம். அதில் இன்ச் பை இன்ச்சாக என்னென்ன பார்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ரிவ்யூ இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். 106 HP ஒர்க் மாஸ்டருங்க. இதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டர் கம்ஃபோர்ட் வந்து இந்த டிராக்டரில் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதிகமாக எங்கள் ஏரியாவில் ஓட்டிருக்கு, எங்களுக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லை, ஆப்ரேட்டர் கம்ஃபோர்ட் வந்து நல்லா இருக்கணும், எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் பேக் பெயின் வரக்கூடாது, சொகுசாக ஓட்டணும் அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து ஒரு ஆளினாலாக இருக்கும். பெஸ்ட்டு டிராக்டராக இருக்கும். வாங்க, இந்த நீட்டாக இருக்குது. ஆப்ரேட்டருக்கு வந்து நல்லா சொகுசாக இருக்குது. சீட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டிடிஓ கிளச் இதுதாங்க. இதில் மெயினாக நியூ ஹாலண்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மெயினாக கிளச் லைஃப் வந்து அதிகமாக வரும். 10,000 மணி நேரம் கேரண்டியாக வரும் கிளச் லைஃப் பொறுத்த வரைக்கும். ரெண்டுமே ஆயில் கிளச்சு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சொல்லாடு மூலமாக ஆப்ரேட் ஆகிறது. அவ்வளோ சீக்கிரம் எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் வராது. மெயினாக வந்து ஹெவியான யூசேஜ் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிளச் லைஃப் வந்து கட்டாயம் 10,000 மணி நேரம் வரும். ஏன்னா ஆயிலில் மூழ்கி இருக்கும். நார்மல் கிளச் பார்த்திங்கன்னா நேச்சுரலான சர்ஃபேஸ், அதாவது ஹீட் ரிடக்ஷன் வந்து இருக்காது. அது கிளச்சு வந்து ரொம்ப நேரம் ஓடி ஹீட் ஆனாலுமே அது ரிடக்ஷன் ஆகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் இது ஆயிலில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேலை வராதுங்க. அதோட இது வந்து மெக்கானிசம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணுறதில்ல, எலக்ட்ரானிக் சிக்னல் போய் தான் ஆப்ரேட் பண்ணோம். அதனால் கிளச்சு வந்து டக்குன்னு விடுறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் வராதுங்க. சடனாக லோடு பிடிக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஒரு 5 செகண்ட் ஆகிதான் கிளச்சே ஆன் ஆகும். அதனால் கிளச் லைஃப் வந்து சேர்ந்து கிடைக்குங்க. சரி வாங்க, வீடியோவில் ஃபீல்டுக்கு போய் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக போட்டிருக்குதுங்க. அந்த ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவான உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ இந்த 106 HP ஓட போகிற ஃபீல்டு பார்த்திங்கன்னா இதுதாங்க. பெருசாக பார்த்திங்கன்னா ஃபீல்டு கவனிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அல்லக்கண்ணும் சேர்ந்து வாழைக்கு ஈக்குவலாக நிற்கிது. இந்த மாதிரி ஃபீல்டு நானே பார்த்தது இல்லைங்க இது வரைக்கும் வீடியோ போட்டதில். இன்னமும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த ஃபீல்டில் ஓடிடுச்சுன்னா 106 சக்ஸஸுங்க. அந்த மாதிரி ஃபீல்டு பெரிய தூரம் ஒன்று இருந்துச்சுங்க. இங்கே தூறுனாலும் தூணு சரியான தூருங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குது ஃபீல்டு. ஒர்க் மாஸ்டர் 106ங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தா அறிமுருகால போட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் ஸ்டைல் பம்பர் ஒர்க்கு. கீழே பார்த்தீங்கன்னா பெரிய சேனல் போட்டிருக்குறாங்க. நல்லா நீட்டாக இருக்குது பம்பர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். விவசாயி ஸ்டைலிஷாக இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி. கீழே அண்டர் கார்டு ஒர்க்கு அதே மாதிரி தாங்க, ஃப்ளாட்டாக போட்டிருப்பாங்க. பேட்ரி பாக்ஸுக்கு கார்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அறிமுருகால் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னால் டிராக்டரோட ஒட்டி போடுவாங்க, ரொம்ப கீழே போட மாட்டாங்க. அந்த கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை வராதுங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் ஆக்சில் எல்லாமே ஹெவி டியூட்டிங்க, சிஎன்ஹெச்சோடது. இன்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இன்ஜினுங்க, 3400 cc தான், காம்பேக்டான இன்ஜினு. ஆனால் இவங்க கொடுத்துக்கிற டெக்னாலஜி மூலமாக தான் இந்த 105 HP
600 மணி நேரம் சர்வீஸ் இன்டர்வலுங்க. பிளாட்ஃபார்ம் ஒர்க்கெலாம் பாருங்கள். டீசல் டேங்க் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி சைடில் கொடுத்தது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா டீசல் அடிக்கிறதுக்கெல்லாம் சௌரியங்க. டீசல் ஊற்றுறக்கா இருக்கட்டும், பங்கில் போய் அடிக்கிறதுக்கெல்லாம் சௌரியம். அடிஷ்னலாக இந்த டெஃப் வருங்க, ஏட் ப்ளூ. அது ஒரு 10 லிட்டருக்கு 1 லிட்டர் போகுங்க. டீசல் 10 லிட்டர் போகுதுன்னா அது 1 லிட்டர் போகுங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்துக்கிறாங்க இந்த ஹரிமுருகா இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா. அதே மாதிரி ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பாருங்கள், பக்காவாக இருக்குங்க, நீட்டாக இருக்குது. இந்த சைடில் வரவங்களுக்கு மட்டும்தான் கம்ஃபர்ட் இல்லைங்க, அது ஒன்று தாங்க இந்த டிராக்டர்லாம் மைனஸ். வெயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரோட வெயிட் 4 டன்னுங்க, 4000 கிலோ. அதாவது எக்ஸ்ட்ரா ஏடட் வெயிட்டு ஓட சேர்த்தி 2 சைடு 100 கிலோ கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரண்ட்லேயுமே வெயிட் கொடுத்துக்கிறாங்க 500 கிலோ. எதுவுமே ரிமூவ் பண்ணல. ஃப்ரண்ட்டில் அந்த ஜெரிக்கன் வெயிட்டு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பம்பர் போட்டிருக்கிறாங்க. 4 பீஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 4 பீஸ் வெயிட்டு பதிலாக பம்பர் போட்டிருக்கிறாங்க. இதில் ஆட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, 64 லிட்டர் ஃப்ளோருங்க. ஆயில் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு 64 லிட்டர் பாஸ் ஆயிரும். இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கீர் பாஸ் 57 லிட்டர் தாங்க. 64 லிட்டர் நிமிஷத்தில் 64 லிட்டர் ஃப்ளோ ஆகிட்டு. கீர் பாஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே போயிட்டு வந்துடுது, வேகமாக ரொட்டேஷன் ஆயிரும். அந்த மாதிரி ஃப்ளோ ரேட்டுங்க. ஸோ நார்மலாக நம்ம 45-50 ஸ்பீடில் பார்க்குறது 30 லிட்டர் தான் ஃப்ளோ ரேட்டு, டபுள் மடங்குங்க. அந்த ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு குருவியாட்ட கொடுத்துக்கிறாங்க பாருங்க இந்த ஜார். இது என்ன பண்ணுன்னா ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி அந்த லோடை ரிலீஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ரிசர்வாயர் மாதிரிங்க. அதோட வேலை இதுதான். எல்லா செக்ஷனோடய கனெக்ட் ஆகிருக்கும் அது ஹைட்ராலிக்ஸில். மெயினாக கிளச் லைஃப் நல்லா சேர்ந்து வருங்க நியூஹாலண்ட் இந்த மாடல். அப்புறம் நம்ம ரைனோசருங்க, சீரீஸ் 5 ஹெவி டியூட்டிங்க, 1200 கிலோங்க. சைடில் 1 இன்ச்சு பிளேட்டு, எல்லாமே ஹெவிங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க கத்திக்கும் பாடிக்குமே. 3 இன்ச்சு சாஃப்ட், 3க்கு 3 சாஃப்ட் போட்டிருக்கிறாங்க 2 சைடுமே. நல்லா ஹெவியாக இருக்குது. 2 சைடு தொங்கோட்டா கிடையாதுங்க. தொங்கோட்டாக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் வச்சுக்கிறாங்க, அப்போ தான் இறங்கி விட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. கீர் பாக்ஸு எல்லாமே கீர் டிரைவ் தான் கொடுத்துருக்குறாங்க, ஹெவி டியூட்டி. டிராக்டரில் இன்னொரு ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் வச்சுருப்பாங்க பிடிஎஸ் செக்ஷன் கவர் ஆகிற மாதிரி. இது வந்து உள்ளே டஸ்ட்டு போகாது, சீல் போகிற கம்ப்ளைண்ட் வராது. இது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது 3500 கிலோ அங்கே லிஃப்டிங் கெப்பாசிட்டி, 3.5 டன்னு. 2 சைடு அசிஸ்டன்ட் ரேம்ப் வரும். அந்த கீழே கை செட்டுமாங்க லோயர் லிங்கில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இந்த புஷ்ஷு வச்சுக்கிறாங்க பாருங்க. இதோட நின்றும் நார்மலாக வரது பார்த்தீங்கன்னா அந்த பின்னு போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க, இல்லை போல்ட் நட் போட்டிருப்பாங்க. அடிஷ்னலாக ஒரு சாஃப்ட் வச்சு இதை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே இந்த வேலையை பண்ணிக்கலாம், ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் இருக்குங்க. டிராக்டரோட அடிஷ்னலாக பெட்டு போட்டிருக்கிறாங்க, இதெல்லாமே இருக்கும். டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் ரொம்ப ஈரத்தில் ஓட்டி 12 லிட்டர் வரைக்கும் போகிறதா சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மணி நேரம் ஓடிடுச்சுங்க டிராக்டரு. ஜிஎஸ்எல்ல இந்த ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் போட்டிருப்பாங்க. கத்தி பாருங்கள், ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். 13 இன்ச்சு ஃப்ளாஞ்சுங்க. 2 கத்தி ஒன்றா வரும், பேராக வரும். ஃப்ளாஞ்சில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வராமல் பேராக வரும். அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸ்க்ரூ டைப்பில் வரும் பாருங்க. இந்த கத்தி இங்கே ஸ்டார்ட் ஆகிறது அங்கே போய் முடியும், அப்படியே ஆங்கிளாக போய் முடியும். இது வந்து ஸ்க்ரூ டைப்னு சொல்லுவாங்க. லோடை ரெடியூஸ் பண்ணுறக்காக, டிராக்டரோட லோடை ரெடியூஸ் பண்ணுறக்காக. உள்ளே ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு கம்பி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே இருக்கும், பக்காவாக இருக்குது. சைடு ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரிங்கு. உள்ளே அவுட்ரு பார்த்திங்கன்னா மண் கப்புங்க, இந்த ரிங்கோட வரும். உள்ளே பார்த்திங்கன்னா ரோல் ஆகாது, ஆயில் சீல் போகாது. அப்புறம் எல்லா ஏரியாவுமே டபுள் சீலுங்க. இங்கே டபுள் சீலு, அங்கே ஆடி சாப்பிட்டாது டபுள் சீலு, மேலே இன்புட் அதுவும் டபுள் சீலு, எல்லாமே டபுள் சீலுங்க. அவ்வளோ சீக்கிரம் சீல் லைஃப் வந்து போகாதுங்க. எல்லாமே ஆயில் கெப்பாசிட்டி அதிகமாகிற மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் நீட்டாக இருக்குது. ஸோ வாங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாழை ரொட்டாவேட்டரை பொறுத்த வரைக்கும் வெயிட் அதிகமாகிற வரைக்கும் தான், ஜம்ப் ஆகாமல் ஓட வரைக்கும் தான். டிராக்டர்லேயும் எதுவும் போகாது, ரொட்டாவேட்டர்லேயும் எதுவும் போகாதுங்க. இதுதான் உண்மை. ஒர்க் மாஸ்டருங்க, ஒர்க் மாஸ்டர் சீரீஸு BS4B. இதோட BS4 முடியுது, ட்ரெம் 4. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா BS6 இல்லை BS5 தான் வருங்க. செட்டெல்லாம் பாருங்கள். அந்த நார்த் இந்தியா சைடில், நார்த் இந்தியாவில் ஏன் வந்து இந்த மாதிரி செட்டு போடுறாங்கன்னா, செட்டு வேறு எந்த இடத்தையும் வைக்க முடியாது. அது நார்த் இந்தியன் ஸ்டைல்னே பேரே வந்துருச்சு. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா
செட்டெல்லாம் நீட்டாக போட்டுருக்குறாங்க, 10 இன்ச் ஸ்பீக்கரு. ஸோ வாங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாழை ஃபாரஸ்ட்டை தான் அழிக்க போகிறேங்க. வாழை காடு இல்லை, இது ஃபாரஸ்ட்டு. இன்ஜின் பாருங்கள், ஒரு துளி கூட சவுண்டே இல்லை, நீட்டாக இருக்குது. எஃபோர்ட்டே இருக்காதுங்க, வைப்ரேஷன் இல்லை, ஹீட் இல்லை, நல்லா சொகுசாக இருக்கும். எந்த ரொட்டாவேட்டர் இருந்தாலும் லைட்டாக மேலே தூக்கி பிடிச்சி பிடி ஆன் பண்ணி அப்புறம் இறக்குங்க. அப்போ தான் பிடி செக்ஷனில் அடி வாங்காது. ஃபுல்லாக இறக்கி விட்டால் வண்டியே ஆஃப் ஆகுதுங்க, அந்தளவுக்கு வந்து ஹெவியாக இருக்குது. 2000 RPM செட் பண்ணுறாங்க. ஆப்ரேட் பண்ணுற கீர்னு பார்த்தா க்ரீப்பரில் இது 8 ஸ்பீடு வருங்க. லோ கியர்லேயும் மீடியம் கியர்லேயும் 8 ஸ்பீடு, 4 ஸ்பீடு. அதில் லோ தேர்டில் க்ரீப்பர் லோ தேர்டு. க்ரீப்பர் M1 வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், லைட்டை தூக்கி பிடி ஆன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தூக்குதுன்னா 64 லிட்டருங்க ஃப்ளோ ரேட்டு. ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் ஹைட்ராலிக்கெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரிவர்ஸ் ஃப்ளோவெல்லாம் போட்டு ஃபீல்டில் போய் திருப்பினீங்கன்னா பயங்கரமாக திரும்பும். ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் மேனுஃபேக்சருங்க, இம்ப்ளிமெண்ட் மேனுஃபேக்சரரு. அவங்க ரீசெண்ட் டேஸில் வர ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ் ரைனோசர் சீரீஸில் 3rd ஜென்ரேஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுக்குறாங்க. ஒரு துளி கூட வைப்ரேஷனே இல்லை பாருங்கள் ரொட்டாவேட்ரு. காடு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுங்க, ஈரப்பதம்னு பார்த்தா. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 2 வீல் டிரைவ் டிராக்டருக்கு ஈக்குவலான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குதுங்க. 1.5 அடி இருக்குது. அதனால் எவ்வளோ பெரிய முட்டி பேந்து விழுந்தாலுமே ஈஸியாக போய்க்கலாம். 4 டன் வந்து வெயிட் இருக்கிறதுனால நல்ல ட்ராக்ஷன் பவர் இருக்குது டிராக்டரில். கத்தின்னு பார்த்தா டயோல C டைப் கத்தி வந்து போட்டிருக்காங்க. ஃபீல்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு தூருக்கு 4 வாழை இருக்குது. 4 வாழையுமே பெரிய வாழையாக இருக்குது. பாருங்க, இந்த தூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வாழை நிற்குதுங்க. 4 வாழையுமே பெரிய வாழை. அந்த மாதிரி தாங்க இருக்குது ஃபீல்டு.
சூப்பராக வருதுங்க. ஜம்முன்னு இருக்குது. ஸ்க்ரூ டைப் வந்து லோடு இல்லாமல் போகுது. வண்டி பாருங்க ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு இருக்குது. பனானா ஃபாரஸ்ட்குள்ளே வண்டி போயிட்டுருக்கு. ஃபினிஷிங் சூப்பராக வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டில் இந்த வண்டியை தவிர வேறு எந்த வண்டியிலையும் ஓட்ட முடியாது. ஓட்ட முடியும் 90லலாம் ஓட்ட முடியுங்க. ஆனால் இருந்தாலும் ரிஸ்க்கு தாங்க. அந்த சிஆர்டி இன்ஜினில் என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா, நார்மல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்லைன் பம்ப் இன்ஜினு 1800 பாரில் உள்ள டீசல் ஸ்ப்ரே ஆகும். ப்ரெஷர் அந்த பார் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா உள்ள டீசல் வந்து ஸ்ப்ரே ஆகும். ஆனால் சிஆர்டி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 2100 to 2500 பார் ப்ரெஷரில் டீசல் உள்ள ஸ்ப்ரே ஆகும். அப்போ என்ன ஆகுன்னா ஹை ப்ரெஷரில் டீசல் வந்து உள்ள ஸ்ப்ரே ஆகுது. இப்போ என்ன ஆகுன்னா அதோட ஃபயரிங் பவர் வந்து அதிகமாகும். உள்ள அதிகமான கம்ப்ரஸ் பண்ணி அதிகமான ப்ரெஷரில் உள்ள ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதனால் என்னென்னா கரெக்டாக கம்ப்ரஷன் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா அதோட கம்ப்ரஷன் ரேஷியோ இன்னுமே அதிகமாகி பயங்கரமாக வெடிக்கும். டீசல் உள்ளே ஸ்ப்ரே ஆக அந்த மில்லி செகண்டில் பார்த்தீங்கன்னா டீசல் வெடித்து பவர் வந்து கொடுக்கும். அதுதான் சிஆர்டியோட ஸ்பெஷல். பாருங்கள், சிஆர்டி இன்ஜின் வந்து அடங்காதுங்க. அதுதான் சிஆர்டியோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. சிஆர்டியெல்லாம் எந்த ஃபெயிலியர்ஸும் இல்லைங்க, கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க ஒரு டூரு மக்கா டே சாமி பயங்கரமாக இருக்குதுங்க ஃபீல்டு. இதுக்காகவே தான் இந்த 106 HP ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடாமல் இந்த ஃபீல்டுக்காகவே தான் வெயிட் பண்ணுதுங்க. இந்த ஃபீல்டில் ஓடி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே தான் இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுங்க. பக்காவாக இருக்குதுங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் சிஆர்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா அடங்காதுங்க, அடக்கவே முடியாது. டிராக்டர் ஓனர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேங்க. கஸ்டமர் ஃபீட்பேக்கு ஓஹோ இதை கேஜுவல்லையும் ஓட்ட முடியாதுங்க இந்த ஃபீல்டெல்லாம். சரியான டிராக்டருங்க வாழை அழிக்கிறதுக்கெல்லாம். இது நிறைய பேர் வந்து எடுத்தால் சம்பாதிக்க முடியாது, இவ்வளோ பட்ஜெட் தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ரேட்டுக்கு உண்டான ஒர்த்து இருக்குங்க. 30 லட்சம்னா 30 லட்சத்துக்கு உண்டான ஒர்த்து இருக்குது டிராக்டர் எடுத்து ஓட்டுறதுல. கரெக்டான இம்ப்ளிமெண்ட் போடணுங்க. அதுக்கு தகுந்த இம்ப்ளிமெண்ட் போட்டால் பிரச்சனையே இல்லை. வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் 48 54 பிளேட் போடலாம்ல, அது கான்செப்டே இல்லைங்க. எவ்வளோ பெரிய ஹெச்பி 100 HP 200 HP கொண்டு வந்தீங்கனாலும் ஒரு லைனை தான் ஓட்ட முடியும், அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. கான்செப்ட் என்னென்னா எவ்வளோ வேகத்தில் ஓட்டுறோம், எவ்வளோ நல்லா ஓட்டுறோம், அதுதான் மெயின். வாழை பாருங்க, தூர் சரியான தூர் கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஃபீல்டில் ஓட்டையுமே வெட்டானது அப்போவே ரிலீஸ் ஆகுதுங்க. அழுகல் வாழையும் நிறைய இருக்குது. $30 லட்சம் வண்டிங்க. வண்டி பார்த்தா ஃபீல்டுக்குள்ள சின்னதாக தெரியுது, வாழை தான் பார்த்தா பெருசாக தெரியுதுங்க. அந்த மாதிரி ஃபீல்டுங்க. நான் இது வரைக்கும் வீடியோ எடுக்க போயிருக்கிறேன், நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய டிராக்டர் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஃபீல்டு வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சது வாழையை எந்த வண்டியிலையும் ஓட்ட முடியாதுங்க இந்த வண்டி தவிர. வெட்டி ஆளுங்களை வச்சு வெட்டி இல்லை ஜேசிபி மூலமாக எடுத்து டிராக்டரில் லோட் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி ஃபீல்டுங்க. டிராக்டர் ஒரு துளி கூட வைப்ரேஷனே இல்லைங்க. அதே மாதிரி ரொட்டாவேட்டர் வந்து நல்லா இறங்கி வெட்டுதுங்க. இவ்வளோ பெரிய வாழையாக இருந்தாலும் வண்டிக்கு தான் வந்து ரொட்டாவேட்டருங்க. ஒர்க் மாஸ்டரில் இதோட பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா 92 HPங்க. இன்ஜினோட டார்க் பார்த்தீங்கன்னா 470 Nm. பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா 47% கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1800 RPMலேயே 540 ஃபுல்லாக க்ளோஸ் 2000 RPMல ஆப்ரேட் பண்ணுறாங்க. மீட்டரில் பார்த்தீங்கன்னா 570 580 RPMல பிடிஓ ரன் ஆகுது. அப்படின்னா எவ்வளோ பெரிய வாழை போனாலும் ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் L3 ஓட்டுறாங்க.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 550 to 600 மீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறாங்க இந்த வாழையை. எந்த வண்டியாலையும் 550 to 600 மீட்டரில் இந்த மாதிரி ஃபீல்டில் எந்த வண்டி ஓட்டவே முடியாதுங்க. இந்த டிராக்டரு கரெக்டான மேட்ச் ரொட்டாவேட்ரு, பர்ஃபெக்டான மேட்சுங்க. அதே மாதிரி ஸ்பீடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெயிட்டு இருக்கிறதுனால ரொட்டாவேட்ரு நல்லா இறங்கி வெட்டாகுதுங்க. வண்டி ஒரு துளி கூட சிரமம் இல்லாமல் போகுதுங்க. ரொம்ப ஹெவியாக ஈரத்தில் போட்டு ஓட்டினாங்களாமாங்க ஒரு ஃபீல்டு, அதுக்கு 12 லிட்டர் போச்சுங்களாமா மணிக்கு. இந்த மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் போகிறதா சொல்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு டீசல் பார்த்தீங்கன்னா. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு 10 லிட்டர் டீசல் போனால் என்ன ரேட்டு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூசர் ஃபீட்பேக், கஸ்டமரோட ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன ரேட்டு வாங்குறாரு, எப்படி ஓட்டுறாரு, ஏரியா கவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கவர் ஆகிறதுக்கு 5 மணி நேரம் தாங்க ஆகுது. வண்டி வச்சுருக்கிறீங்க, நிறைய பேர் வண்டி வச்சுருப்பீங்க. க்ரீப்பர் வண்டி 70 வச்சுருப்பீங்க, 80 வச்சுருப்பீங்க, 90 கூட வச்சுருப்பீங்க, 50 HP கூட க்ரீப்பரில் வச்சுருப்பீங்க. சொல்லுங்கள், இந்த மாதிரி வாழைக்காடு பார்த்துக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். இன்ஜினோட பவரு, பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ரொட்டாவேட்ரு பக்காவாக இருக்குது, குறையே சொல்ல முடியாதுங்க. எல்லாம் மிக் வெல்டு கரெக்டான ஃபிட்டிங்கில் மாட்டிக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பிரச்சனை வராதுங்க. சூப்பராக இருக்குது. ஒர்க் மாஸ்டர் தாங்க, கரெக்டான பேர் வச்சுக்கிறாங்க வண்டிக்கு. நியூ ஹாலண்டில் 90% இடமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் நல்லா கட் ஆகுதுங்க. டர்னிங் ரேடியஸ் வந்து அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. அந்த கட்டிங் ஆங்கிள் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நியூ ஹாலண்டோட 90% விட இது டர்னிங் ரேடியஸ் நல்லா இருக்குது. நாலு 10 ஃபோர்ஸுங்க. ரொட்டாவேட்டர் ஒரு 10, 1.25 டன்னு. டிராக்டர் 4 டன் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினாதான் இவ்வளோ பெரிய வாழையை தள்ள முடியுங்க. இப்போ வாழை ஃபீல்டுக்கு வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வண்டியில் வெயிட்டே தேவையில்லை வாழை ஓட்டுற வண்டிக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது தப்புங்க. முதல்ல வண்டியில் ஃப்ரண்ட் வெயிட்டும் முக்கியம், பேக் வெயிட்டும் முக்கியம். குறைஞ்சது 3.5 டன் இருக்கணும் வண்டி வெயிட்டு. அதுதான் வெயிட்டு, கரெக்டான வெயிட்டு. 3.5 டன்னுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வாழையை வந்து கரெக்டாக தள்ளி நம்மளுக்கு வந்து வண்டி வந்து வாழை முட்டி ஏறி வண்டி சிக்காமல் லாக் ஆகாமல் போகும். இது எப்போ வந்து டிராக்டர் வச்சுக்கிறீங்க புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதை ரியல் டைமில் ஓட்டி பார்த்தா தாங்க தெரியும். ஓஹோஹோஹோ, இந்த டிராக்டரை என்னன்னு கேட்குதுங்க பாருங்க. சரியான முட்டிங்க அப்பா. பனானா ஃபாரஸ்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதான் பாருங்க, 30 லட்சம் ரூபா வண்டி சின்ன வண்டியே தெரியுதுங்க. வாழை தள்ளி விட்டு தான் ஓட முடிய மாட்டேங்குதுங்க. ஃபினிஷிங் பாருங்க, சூப்பரான ஃபினிஷிங். இதில் 2 RPM க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஓலா ஸ்கூட்டிலெலாம் வருது இல்லைங்க க்ரூஸ் கண்ட்ரோலு, அந்த மாதிரி RPM வந்து மெமரி பண்ணி வச்சுக்கலாம். 2 RPM. ஃபீல்டுக்கு போயிட்டு ஆக்சலேட்டர் இழுத்து வைக்கணுங்கிறது இல்லை. என்ன RPM வேணுமோ அந்த மாதிரி 2 RPM செட் பண்ணி வச்சுக்கலாம். கடலூரில் வாழை போடுறாங்க, கோயம்புத்தூரில் போடுறாங்க, ஈரோடு, சேலம் இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட பக்கம் வாழை போடுறாங்க. திருச்சி, தஞ்சாவூரில் ஒரு சில ஏரியாவில், திருச்சியில் மேஜாரிட்டி வாழை இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. வாழை ஓட்டுறதுக்கு இதுதான் கரெக்டான மெத்தடுங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறது கேஜியில் ஓட்டலாம். பெரிய பெரிய வாழையெல்லாம் ஓட்டுறதுக்கு இதுதான் மெத்தடு, கரெக்டான மெத்தடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.